அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாள் பயணமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று காலை கரூருக்கு பயணமானார். கரூரில் கடந்த செப்டம்பர் 27 அவருடைய மக்கள் சந்திப்பு பரப்புரையை காண வந்த 41 பேர் உயிரிழந்த அந்த குடும்பங்களை எல்லாம் சந்தித்து அவர்களில் 32 பேருக்கு அரசு பணி வழங்குகிற நிமித்தம் அவர்களுக்கு அரசாங்க பணியாணையை வழங்குவதற்காகவும் கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற மக்கள் சந்திப்பு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவும் சாலை வலமாக மக்களை சந்திப்பதற்காகவும் அரசு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காகவும் ஒரு நாள் பயண திட்டமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று காலை கரூருக்கு சென்றார். காலையில் மக்கள் சந்திப்பு நிகழ்வில் அவர் கலந்து கொண்டு கழகத் தோழர்கள் நிர்வாகிகளுக்கு மத்தியில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான எழுச்சி உரையை இன்றைக்கு ஆற்றினார்கள். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் வந்ததற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக இருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மக்கள் நலத் திட்டங்களை தொடர்ந்து ஆற்றி கொண்டிருக்கிற இந்த சூழலில் கரூருக்கு அவர் அரசுமுறை பயணமாக இன்று வந்து மக்கள் சந்திப்பிலே அவர் பேசிய பேச்சு, மக்களுக்காக அவர் பேசிய பேச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. கரூரில் கடந்த செப்டம்பர் 27 அவருடைய பரப்புரை நிகழ்வில்தான் இந்த கொடுந்துயரம் நடைபெற்றது. அதற்கு காரணம் அன்றைய கரூர் காவல்துறைதான் என்று மேடையிலே இன்றைக்கு சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். அரியலூரில் நான் பரப்புரையை முடித்துவிட்டு பெரம்பலூருக்கு போகிற பொழுது மக்கள் பெருந்திரளாக திரண்டிருக்கிறார்கள் என்று அந்த பரப்புரையை தடுத்தார்கள் என்று காவல்துறையை சொன்னவர், நாமக்கல்லிலே இருந்து நான் கரூருக்கு வருகிற பொழுது கரூரில் திரண்டிருந்த இந்த கூட்டத்தை பார்த்து காவல்துறை தடை போட்டிருந்தால் நீங்கள் பரப்புரை மேற்கொள்ள வேண்டாம் என்று அவர்கள் வலியுறுத்தியிருந்தால் அந்த பயணத்தை ரத்து செய்திருப்பேன், இவ்வளவு பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது என்று அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசில் கரூர் காவல்துறையின் அதிகாரிகளாக இருந்தவர்கள் மீது இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். அன்றைக்கு அவர்களை நான் நம்பிவிட்டேன், அவர்கள் செய்தது எனக்கு துரோகம் என்று இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கரூர் காவல்துறையை அவர் குற்றம் சாட்டி பேசியது கரூர் காவல்துறையால் தான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடைபெற்றது என்று அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்தவர்களை நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்றைக்கு தோலுரித்து காட்டினார் கரூரில் அவருடைய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வில். அதற்கு பிறகு தமிழ்நாட்டை 5 ஆண்டு காலம் ஆண்டவர்கள், ஆட்சி அதிகாரத்திலே இருந்தவர்கள், திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இன்றைக்கு கூட்டுக்களவாணிகளைப் போல அவர்கள் இருக்கிறார்கள் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை, திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சித்தார் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். அதைப்போல விஜய் பேச மாட்டான் என்று சொல்லுகிறார்கள். விஜய் பேசினால் என்ன பேசுகிறான் என்று கேட்கிறார்கள். 5 நிமிடம்தான் நான் சட்டமன்றத்திலே பேசினேன். 5 நிமிடம் பேசியதற்கே கொளத்தூரிலே கொத்து புரோட்டா போட்டுவிட்டார்கள் என்று முன்னாள் முதலமைச்சர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை விஜய் அவர்கள் விமர்சித்தார்கள். ஆக மக்கள் சந்திப்பு நிகழ்வில் அவருடைய பேச்சு எழுச்சிபூர்வமாக இருந்தது, உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. கரூர் மக்களை எந்த கட்டத்திலும் நான் கைவிட மாட்டேன் என்று, கரூர் மக்களை நான் கண் போல பாதுகாப்பேன் என்று இன்றைக்கு அவர் கரூர் மக்கள் சந்திப்பிலே அவர் பேசினார். ஆகவே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அன்னை தமிழ்நாட்டில் ஒரு அரியணையை தமிழ்நாட்டு மக்கள் தருவதற்கு அந்த 41 உயிர்கள், பலியான உயிர்கள், அவர்களின் ஆன்மாக்களின் வாழ்த்துக்களோடு இந்த அரசாங்கம் இன்றைக்கு அரியணையில் இருக்கிறது என்பதை விஜய் அவர்கள் மறந்து விடவில்லை. கரூருக்கு அவர் செல்லுகிற பொழுது அரசு விழாக்களுக்கு வெள்ளை நிற சட்டையில் கோர்ட்டில் போவார், டெல்லிக்கு போகிற பொழுது வேறு உடையில் போவார். ஆனால் இன்றைக்கு கருப்பு நிறத்தில் அவர் உடை அணிந்து கரூருக்கு வந்தது அவருடைய துக்கத்தை வெளிப்படுத்தியது. பேசியின் தொடக்கத்திலே அவர் சொன்னார், ஒரு ஆறாத வலி என்னுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது. எவராலும் தீர்க்க முடியாத ஒரு வலி இந்த வலி. எவராலும் அதை மறுத்து பேச முடியாது. அது உண்மைதான். ஒரு உயிர் இல்லை, 2 உயிர் இல்லை, 41 உயிர்கள்
கரூரிலே அன்றைக்கு காவு வாங்கப்பட்டது. 41 உயிர்களின் அந்த குடும்பங்களை சேர்ந்தவர்கள் 32 பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கும் அவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்குவதற்கும் இன்றைக்கு அந்த பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். 4 நிகழ்வுகளில் மக்கள் சந்திப்பு நிகழ்வு பெரும் எழுச்சியாக இருந்தது. கரூரே இன்றைக்கு விழாக்கோலம் பூண்டிருந்தது. கரூரில் மக்கள் கடல் இன்றைக்கு திரண்டிருந்தது என்பதை ஊடகங்களின் வாயிலாக பார்க்க முடிந்தது. விஜய் அவர்களின் பேச்சு என்றைக்கும் இல்லாததை விட இன்றைக்கு உணர்ச்சிகரமாய் எழுச்சி மிகுந்ததாய் இன்றைக்கு இருந்தது. திரும்ப திரும்ப அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சித்தார். மேலும் இந்த அரசாங்கத்தில் மக்களுக்கு ஆற்றுகிற பணிகளை, மக்களுக்காக நிறைவேற்றப்படுகிற திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். வருகிற செப்டம்பர் திங்கள் 15ஆம் தேதி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பிறந்த நாளில் தமிழ்நாட்டில் தாய்மாமன் தங்க மோதிரம் என்கிற அந்த திட்டம், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிற அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறேன் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்றைக்கு தெரிவித்தார். ஆக எதிர்க்கட்சிகள் பொறுப்பற்ற முறையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கிற என்னை கரூருக்கே செல்லக்கூடாது, கரூருக்கே நான் போகக்கூடாது என்று முதலமைச்சருக்கே தடை போடுகிற அளவுக்கு, முதலமைச்சரையே தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு அவர்கள் இன்றைக்கு செயல்படுகிறார் என்று எதிர்க்கட்சிகளை இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சாடினார். நமக்கு பேச்சு பெரிதல்ல, செயல்தான் பெரிது என்று பேசினார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆக ஆக்கப்பூர்வமான பணிகளை மக்களுக்கு ஆற்றுவதற்கு மக்கள் எனக்கு இந்த அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள், ஆகவேதான் அவர்களுக்கு நான் பணியாற்றுவேன் என்கிற அந்த உணர்ச்சியோடு இன்றைக்கு கரூரில் அவருடைய மக்கள் சந்திப்புக்கு பிறகு அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி வருகிற ஒரு ரோடு ஷோ நிகழ்வில் கரூரே ஒட்டுமொத்தமாக திரண்டு 2 புறங்களிலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை இன்றைக்கு வரவேற்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க முடிந்தது. ஒருவர் இல்லை, 2 பேர் இல்லை, 1000 இல்லை, 10,000 இல்லை, லட்சக்கணக்கிலே மக்கள் விஜய் வருகிறார் என்கிற அந்த செய்தியை கேட்டு 2 புறங்களிலும் திரண்டு நின்றவரை வரவேற்கிறார்கள், வாழ்த்தொலிக்கிறார்கள். போகிற போக்கை பார்க்கிற பொழுது, தமிழ்நாட்டில் விஜய்க்கு ஏற்படுகிற இந்த எழுச்சியை பார்க்கிற பொழுது, தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 25-35 ஆண்டு காலம் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து கீழே இறக்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. இதை எவராலும் மாற்ற முடியாது. ஆகவேதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாற்று இயக்கங்களில் இருக்கிறவர்கள், எதிர்முகாம்களிலே இருக்கிறவர்கள், பிற அரசியல் கட்சிகளிலே இருக்கிறவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நிகழ்காலத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்களெல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்றைக்கு விஜயின் பக்கத்திலே தங்களை இணைத்து கொண்டு மக்கள் பணியாற்றுவதற்கு இன்றைக்கு அடுக்கடுக்காக இன்றைக்கு வருகிறார்கள் என்று சொல்லுகிறால், தமிழ்நாட்டில் விஜயின் செல்வாக்கு இமாலயத்தை விட உயரமாக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறது. ஆகவேதான் அவர் செல்லுகிற இடங்களில் கரூரே அதற்கு சாட்சி. ஒரு கொடுந்துயரம் நடந்த கரூரில் இன்றைக்கு மக்கள் தங்கள் மனங்களில் விஜய்க்கு தொட்டில் கட்டி தாளாட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு மக்களின் மனங்களையெல்லாம் ஒரு கவர்ந்திருக்கிற முதலமைச்சராய் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார். ஆகவே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் 41 குடும்பங்களுக்கு, அந்த குடும்பங்களிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட 32 பேருக்கு அரசு பணி வழங்குவதற்கான ஆணையை இன்றைக்கு வழங்குகிறார். இதை வழங்கக்கூடாது, அவர்களுக்கு அரசு பணி கொடுக்கக்கூடாது என்று நீதிமன்றத்திலே பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டது. அந்த பொதுநல வழக்குகளை தள்ளுபடி செய்து நீதிமன்றமே அதை வழங்கலாம், அரசு பணியை கருணை அடிப்படையில் கொடுக்கலாம் என்று இன்றைக்கு காலை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆகவே எதை தொட்டாலும் தொடுகிற எல்லாவற்றிலும் இன்றைக்கு வெற்றி பெறுகிற ஒரு தலைவனாய் தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார். அவரை தடுத்து நிறுத்துவதற்கோ, அவருடைய வேகத்தை குறைப்பதற்கோ, அவருடைய செயல்பாடுகளை முடக்குவதற்கோ தமிழ்நாட்டில் இன்றைக்கு எந்த சக்தியும் இல்லை. தீய சக்தி, தீர்ந்து போன சக்தி என்று 2 சக்தியும் கூட்டுக்களவாணிகள் என்று கரூரிலே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்தார்கள். தீய சக்தியாகிய திராவிட முன்னேற்றக் கழகமும் இன்றைக்கு தீர்ந்து கொண்டிருக்கிறது. தீர்ந்து போய்விட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இன்றைக்கு தேய்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இவை 2ஐயும் சுட்டி காட்டி தமிழ்நாட்டில் மக்கள் கருதியதை, மக்கள் எண்ணியதை, மக்கள் நினைத்ததை, மக்கள் விரும்பியதை, ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும், அதற்கு ஒரு நல்ல தலைவன் தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்று மக்களின் எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் இன்றைக்கு கைகூடியிருக்கிறது. அந்த மகத்தான தலைவன்தான் தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் என்பதை தமிழ்நாடே இன்றைக்கு அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறது. ஆகவேதான் மாற்றாரும் மதிக்கிற ஒரு தலைவனாய் இன்றைக்கு கரூரிலே அவர் காட்சியளிக்கிறார். ஒரு எளிமையை அவர் முழுமையாக கடைபிடிக்கிறார். எந்த விதமான தோற்றங்களில் மாற்றங்களோ, ஒரு முதலமைச்சர் என்கிற
அந்த உயர்வோ, அந்த உயர்ந்த இடத்திலே இருக்கிறோம் என்கிற அந்த அகம்பாவமோ ஆணவமோ எள்ளளவும் விஜய் அவர்களுக்கு இல்லை. மக்கள் சந்திப்பில் எளிய தொண்டர்களை பேசவிட்டு அழகு பார்க்கிறார். பக்கத்திலே தன்னுடைய கட்சித் தோழர்களை அவர் அரவணைக்கிறார், அனுமதிக்கிறார். பேசுகிறவர்களுக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுக்கிறார், புன்னகைக்கிறார், சிரிக்கிறார். பக்கத்திலே நின்று சிரிக்கிற தலைவன் சிரிக்கிற பொழுது அந்த தொண்டர்களுக்கும் வந்திருக்கிற தோழர்களுக்கும் எவ்வளவு உற்சாகம் இருக்கும், எவ்வளவு உற்சாகம் பிறக்கும் என்பதை அவர்களால் உணர முடிகிறது. ஆகவே எல்லோரையும் அரவணைக்கிற, எல்லோரையும் அனுசரிக்கிற ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு தலைவனாய் இன்றைக்கு தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் தமிழக மக்களுக்கு காட்சி தருகிறார். அவர்தான் தமிழகத்தின் காவல் நாயகனாக இன்றைக்கு விளங்குகிறார். அவருடைய திட்டங்களாலும், அவருடைய செயல்பாடுகளாலும், அவருடைய பணிகளாலும் பைந்தமிழ்நாடு கடந்த காலங்களில் பட்ட பாடுகள், கெட்ட கேடுகள் எல்லாவற்றையும் விடுத்து ஒரு வசந்த காலத்தை, ஒரு மலர்ந்த காலத்தை, ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை, ஒளிமயமான அன்னை தமிழ்நாடு தரிசிப்பதற்கு விஜயின் ஒவ்வொரு நாள் அரசு பணியும் அதற்கு மூலகாரமாக விளங்கும். அவருடைய உழைப்பும் அவர் சிந்துகிற வேர்வையும் இன்பத் தமிழ்நாட்டை வெளிச்சத்தின் வீதிக்கு அழைத்து வருவதற்கு சாட்சியாகவும் காட்சியாகவும் அமைவதற்கு தான் அந்த தலைவன் இன்றைக்கு முதல்வராக மகுடம் சூட்டியிருக்கிறார். அவருடைய உழைப்பும் அவருடைய செயல்பாடுகளும் தமிழ்நாட்டை வளர்ச்சியின் உச்சத்தில் அழைத்து செல்லட்டும். கரூர்